என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பலமுறை சொல்லிவிட்டேன் ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை. மனித குலத்திற்கு யோகாசனம் தேவை. இன்றைக்கெல்லாம் மக்கள் பல்வேறுபட்ட நோய்களினால் செத்து மடிகிறார்கள். ஆஸ்பத்திரிகள் ஏராளம் ஏராளம். எத்தனை ஆஸ்பத்திரிகள் திறந்தாலும் அங்கே கூட்டம். அது பிரைவேட் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, அரசாங்க ஆஸ்பத்திரிகளாக இருந்தாலும் சரி, சாரி சாரியாக மக்கள் நோய்களால் அங்கே கூட்டம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்களை யோகாசனம் செய்ய வைக்க வேண்டும், மாணவர்களை யோகாசனம் செய்ய வைக்க வேண்டும். சிறுவர் முதல் ஆண் பெண் மதம் இதெல்லாம் பார்க்காமல் எல்லோரும் செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியம் தேவைதானே. யாரும் ஆரோக்கியம் வேண்டாம் என்று சொல்வார்களா? சரி, ஆரோக்கியம் வேண்டும் என்று ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒருத்தங்க காசை கொடுத்து கேட்டால் அவன் மருந்து தருவானா? ஆரோக்கியத்துக்கு அவன் மருந்து கொடுக்க மாட்டான். நோய்க்கு ஏதாவது நோய் இருந்தால் தான் அவன் மல்லியை கொடுப்பான், மருந்தை கொடுப்பான், டானிக்கை கொடுப்பான். ஆரோக்கியத்துக்கு மருந்து அங்கே மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்காது. யோகாசனம் ஒன்று தான் உங்களை ஆரோக்கியமாக வைக்கும், நோயின்றி வாழ வைக்கும், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக செம்மையாக நடத்தி வைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மக்களும் யோகாசனத்தை பழகி ஆரோக்கியமாக வாழுங்கள். மக்களுக்கு சேவை செய்யுங்கள், குடும்பத்தினருக்கு நீங்கள் சேவை செய்யுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமக்கு அறந்தாங்கி இருந்து பதஞ்சலி யோகா மையத்திலிருந்து நமது ஆசிரியர்கள் அருண் மனோகர் அவர்கள் நிறைய குழந்தைகளை நமது அரங்கிற்கு கூட்டு வந்திருக்கிறார்கள். அதில் ஹரிபிரசாத் 13 வயது 8வது வகுப்பு, ரஞ்சித் 11 வயது 6வது வகுப்பு 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அற்புதமான மயூராசனத்தை செய்ய போகிறார்கள். அதிலும் பத்ம மயூராசனம். மயூர் என்றால் மயில். மயில் எந்த நிலையிலே இருக்கிறதோ அதை காரணமாக வைத்து நமது முனிவர்கள் அதுக்கு மயூராசனம் என்று வைத்திருக்கிறார்கள். அதன் பலன்களை பார்ப்போம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இப்பொழுது பத்ம மயூராசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். பத்மம் போடுவதே கடினம், மயூராசனம் செய்வதே அதைவிட கடினம். 2 கைகளினாலும் வயிற்றை அமுக்கி தன்னுடைய உடலை பேலன்ஸ் பண்ணி நிற்பது என்பது மிக மிக கடினம். சாதனை செய்தால்தான் இது போன்ற பயிற்சிகள் வரும். இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணும் பொழுது முகத்துக்கு முன்னால் தலையணை வைத்து கொண்டு தான் செய்ய வேண்டும். கீழே விழுந்து மூக்கு அடிபட்டு கொண்டு போகக்கூடிய நிலை ஏற்படும். இல்லாவிட்டால் ஆசிரியர் உதவி கொண்டு இதை பழக்க வேண்டும். ஆசிரியர் மூலமாகத்தான் இந்த ஆசனத்தை பழக வேண்டும். தனியாக பழகினால் மிகவும் ஜாக்கிரதையாக தலையணையோடு பழக வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். அப்டாமினல் ப்ரெஷர், வயிற்றுக்கு ஒரு இறுக்கம். ஜீரணக்கருவிகளிலிருந்து தான் பல்லாயிரக்கணக்கான நோய்கள் வருகிறது. அங்கே என்னெல்லாம் உறுப்பு இருக்கிறது? சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை, இவ்வளவு. இதில் ஏதாவது ஒன்று வேலை செய்யனாலும் மனிதனால் வேலை செய்ய முடியாது. அத்தனையும் வேலை செய்ய வைக்கும் இந்த ஒரே ஆசனம். அதுதான் நான் கவனித்தில் கொள்ள வேண்டும். இது ப்ரெஷர் கிடைக்கிறோம், பிளட் பூரா ஹார்ட் அண்ட் லங்ஸுக்கு வரும், முகத்துக்கும் வந்துடும். அந்த அழுக்கத்தின் காரணமாக வந்துவிடும். எல்லா உறுப்புகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் ஏன் நோய் வரப்போகிறது? மாணவர்களே, அடுத்தால் நீங்கள் ஒரு குரல் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே டர்ன் பண்ணு. பத்மாசனத்தை மாற்றி போடு. முதல்ல வலது காலை போட்டு இப்போ இடது காலை போடு. பண்ணுங்க. நல்ல பத்மாசனத்தை கப்படி மேலே தூக்கிடணும். இன்னும் தூக்கணும். எவ்வளோக்கு காலை தூக்குதியோ அவ்வளோக்கு அப்டாமினல் ப்ரெஷர் கிடைக்கும். மெதுவாக இறக்குங்க.
நல்ல மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. பத்ம மயூராசனம் சிறப்பான ஆசனம். ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். ஹார்ட் அண்ட் லங்ஸ் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். கைகளுக்கு பலம் பெறும், புஜபலம் ஏற்படும். இதனுடைய நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே என்ன பக்கம் டேர்ன் பண்ணு. இங்கே வா, நீங்கள் வா. இப்போ பண்ணுங்க. பல கோணங்களில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் இந்த ஆசனத்தை செய்வதனால் எந்த விதமான சிரமமோ அல்லது கஷ்டமோ படுவதாக அவங்கள் முகக்குறிகள் நமக்கு தெரிவிக்கவில்லை. பல்லை கடைத்து கொண்டோ முகத்தை இறுக்கி கொண்டோ இந்த ஆசனத்தை செய்யவில்லை. ரெண்டு பக்கமும் பேலன்ஸை கீப் பண்ணியாச்சுன்னா எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுதான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். கை பலப்படும், புஜம் பலப்படும், ஜீரணக்கருவிகள் வேலை செய்யும், ஹார்ட் லங்ஸ் வேலை செய்யும், முகத்துக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் சென்று விடுகிறது. எத்தனை எத்தனை பலன்கள் என்பதை கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் செய்யுங்கள். முகப்பொலிவு ஏற்படும். அப்படியே ரத்தத்தை கொண்டு போய் முகத்தில் தள்ளிடும். பார்க்கலாம். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே திரும்பி கேமரா பாருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். சற்று கடினமான ஆசனங்களும் கூட. ஆசிரியரை வைத்துத்தான் இது போன்ற ஆசனங்களை நீங்கள் பழக வேண்டும். இதனுடைய படங்கள் சொல்லி தாழாது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறு பிராயம் முதலே கற்று அவர்கள் பெரியவர்களும் மற்றவர்களும் இன்னும் நோயாளிகளும் இதை பயின்று அவர்களும் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். ஏழையின் சிரிப்பில் இறைவன். ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கின்றான். தாகூர் சொன்னார். அந்த சிரிப்பை காண்பதற்கு என்ன முயற்சியில் ஈடுபட்டோம்? ஈடுபடாமல் இல்லை. ஆனால் அந்த முயற்சி முற்ற கனிந்ததா, முழுமையாக வெற்றி பெற்றதா என்றால் இல்லை என்றுதான் மனச்சோர்வோடு நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டிய நிலைமை நாட்டில் இருக்கிறது. இது ஒருவருடைய கையிலே மாத்திரம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பா? இல்லை, நம் அனைவரது கையிலேயும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு. அந்த பொறுப்பினை நாம் நிறைவேற்றியாக வேண்டும்.